கோவைக்கு மத்திய அரசு 15,885 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருப்பதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் தோல்வியை சந்திப்பது உறுதி என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் 8000க்கும் மேற்பட்ட கொலைகள் அரங்கேறியிருப்பதாகவும், முதியோர்கள் முதல் குழந்தைகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி இருப்பதாகவும் அண்ணாமலை விமர்சித்தார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை மட்டும் கேளுங்க. 8008 பேர் தமிழகத்திலே 5 ஆண்டுகள்ல படுகொலை. 8008 பேர். 2080 பேர் மேல பாலியல் வன்கொடுமை, ரேப்பங்கய்யா, பாலியல் வன்கொடுமை. கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல, கோயம்புத்தூரை சுத்தி தமிழ்நாடு முழுவதும் 2080. அது 2080 தாய்மார்கள் இல்ல, மகளிர் இல்ல, 3 வயது குழந்தைகள் இருக்கிறார். 65 வயது மூதாட்டி இருக்கு. 39,000 குழந்தைகளுக்கு போக்சோ வழக்கு தமிழகத்தில். எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்பு சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தினுடைய எந்த ஒரு அரசியல் சரித்திரத்திலும் இது போன்ற ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை நாம் பார்த்தது கிடையாது.